வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, பாபா வாங்கா அவர்களின் 2026ஆம் ஆண்டோட கணிப்பு என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, பாபா வாங்கா அப்படின்ற ஒரு பெண்மணி யார், அவங்க எந்தெந்த விஷயத்தை கணிச்சு சொல்லியிருக்காங்க, ஏன் அவர்களோட கணிப்பை நம்ம பின்பற்றுறோம், அந்த விஷயத்தை ஒரு சின்ன குறிப்பு பார்த்துட்டு தென் 2026 என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்ற ஒரு கணிப்பை பார்த்துடலாம். ஸோ பாபா வாங்கான்ற ஒரு பெண்மணி 1911ஆம் ஆண்டு பிறந்து 1996 இறந்திருக்காங்க. இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் உலகிற்கு நிறைய விஷயத்த கணிச்சு சொல்லியிருக்காங்க. அவங்க கணிச்சு சொன்ன விஷயங்கள் அத்தனையும் 100க்கு 90% சரியான கரெக்டாக நடந்திருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பாபா வாங்கோட கணிப்பு நிறைய மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட 12வது வயசில் ஒரு மிகப்பெரிய சூறாவளியில் சிக்கி தன்னோட 2 கண் பார்வையும் பறிபோன அந்த நாளில் இருந்து அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. இந்த எதிர்காலத்தை பற்றிய ஒரு கணிப்பு, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தை கணிச்சு சொல்ல முடியும்ட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட அவங்க சொல்லும் பொழுது, அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர்களை கேலி செய்து சிரித்தாங்க. ஆனால் அவங்க சற்றும் தளராமல் இந்த உலகத்திற்கு எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் அத்தனையும் கரெக்டாக நடக்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் அவர்களை மதித்து பேணி காத்து வளர்த்துருக்காங்க. அது மாதிரி அவங்க கணிச்சு சொன்ன விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்க்கலாம். ட்வின் டவர் கிளாஷாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்திரா காந்தியோட இறப்பு இந்த நாளில் தான் நடக்கும் அப்படின்ட்டு கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக சரியான தேதியில் நடந்தது. அதே மாதிரி அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் வருவார் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக நடந்திருக்கு. பாரக் ஒபாமா தான் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக வந்தார். தென் 2025 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் வரும். அந்த போரில் 2 பக்கமும் நிறைய உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயமும் கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க கணிச்சு சொல்கிறதுக்காக இதனால தான் மக்கள் அவர்களை பின்பற்றுறாங்க. பாபா வாங்க சொல்கிற அத்தனை விஷயத்தையும் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் 2026 என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு கணிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்துடலாம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 6 விஷயத்தை மட்டும் நான் அந்த வீடியோ மூலயமா முன்வைக்கிறேன். அவங்க கணிச்சு சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மிஷினோட டாமினேஷன் நிறைய அதிக லெவலில் இருக்கும். அதாவது ஏஐன்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். இதனால் நிறைய மக்களுக்கு வேலைவாய்ப்பு பறிபோகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போவே ChatGPT, ஏஐ வீடியோ க்ரியேஷன், ஒரு இமேஜை வச்சு ஒரு ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஏஐயோட டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்ன்றதான் நான் எதிர்பார்க்குறேன், நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக 2வது கணிப்பு என்னன்னு சொல்ல வராங்கன்னா, ஐரோப்பியாவில் மக்கள் தொகை அதிக அளவு குறையும், மக்கள் உயிரிழப்பு அதிக அளவு நடக்கும், இதனால் மக்கள் தொகை அங்கே குறையும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த கணிப்பு எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்ட்டு நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக 3வது கணிப்பு என்ன கணிச்சிருக்காங்கன்னா, 3வது உலகப்போர் நிச்சயம் நடக்கும், அதுவும் தண்ணீருக்காக மட்டுமே இந்த உலகப்போர் வரும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த ஒரு கணிப்பை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், வேறு வழி இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக 4வது கணிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் உருவாகுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிஎம் இருக்காங்க இல்லையா, ஒரு தலைவர் இருக்காங்க, முதல்வர் இருக்காங்க. அது மாதிரி உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவர் உருவாகுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு சாத்தியம்ன்றது எனக்கு தெரியல. நிச்சயமாக இதையும் நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் நண்பர்களே. அடுத்தபடியாக 5வது கணிப்பு என்ன சொல்ல வராங்கன்னா, பனிப்பாறை அதிக அளவு உருகி கடலோட நீர்மட்டம் உயரும். இந்த கடலோட நீர்மட்டம் உயரும்போது கடலோர மாவட்டங்களில் இருக்க நிறைய பகுதி கடலுக்கு செல்லும், இதனால் மக்களோட உயிரிழப்பு நிறையவாகும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. இது நடக்கும்ன்றது தான் நானும் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, ஓசோனோட ஹோல்ஸ் நிறைய விழுந்துட்டுருக்கு. இந்த காரணத்துக்காக பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்றதா நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக 6வது கணிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஏலியனை நம்ம நேரில் சந்திக்க முடியும், அவங்களோட நம்ம டைரக்ட் கம்யூனிகேஷன் நேரடியாக அவங்கள நம்ம பேச முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு 6வது கணிப்பாக சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இந்த 6 கணிப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
எந்த விஷயங்கள் நடக்காதுன்ட்டு நினைக்கிறீங்க. உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்துட்டு அதற்கு நிச்சயமாக விடை தருகிறேன் மக்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்.